யாத்திராகமம் 1:12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களை ஒடுக்குவதற்கென்று, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கென்று சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக தந்திரமான திட்டங்களை தீட்டினாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என்னை எவ்வளவு ஒடுக்கினாலும், என்னை எவ்வளவு அமிழ்த்தினாலும் தேவன் என்னை பெருக பண்ணுவார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்திலே, ஊழியத்திலே அநேக மனிதர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக, நம்மை ஒடுக்குவதற்காக, நம்முடைய பேரை அழிப்பதற்காக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கே பார்க்கும் பொழுது தேவன் அந்த கற்சாடைகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் இன்றைக்கு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு வெறுமையை நான் காண்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அந்த கற்சாடையிலே தண்ணீரை நிரப்பினது போல ஜீவ தண்ணீராகிய அவருடைய அபிஷேகத்தை, நிறைவான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.